ஒரு குளத்துல யார் வந்து புழங்கலாம், ஒரு கிணத்துல யாரு புழங்கலாம், ஒரு கோயிலுக்குள்ள யாரு நுழையலாம், ஒரு சுடுகாட்டுக்குள்ள யாரு போலாம். நான் வந்து ஒரு கதை எழுதியிருந்தேன். சுடுகாட்டுக்கு நெறைய ஊர்ல வந்து சுடுகாட்டுக்கு போற வழியில பிரச்சனை. நெறைய இடங்கள்ல சுடுகாடே பிரச்சனை. நான் அதனால ஒரு கதையில என்ன எழுதியிருந்தேன்னா, எதுக்கு வம்பு அந்த இறந்து போனவன வந்து பணத்த வச்சுக்கிட்டு நம்ம என்ன வந்து பேங்க்லயா வைக்க போறோம்? இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு அழகு பார்க்க முடியுமா? அது அழுகக்கூடிய ஒண்ணு தான். அதுல சென்டிமெண்ட் எல்லாம் கலத்தி வச்சுட்டோம்னா, அத புதைக்கத்தான் வேணும், இல்லன்னா எரிக்கத்தான் வேணும். நம்ம தாசில்தார் கிட்ட கேட்டா என்ன சொல்றாரு? அவரு இப்போதைக்கு ஏதாவது பாருங்க. நாங்க திட்டமிட்டு எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அந்த கதையில என்ன எழுதியிருந்தேன்னா, பணத்த கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸ்ல வச்சுருவோம். அவருக்கு எப்ப நேரம் இருக்குதோ, அப்ப இந்த பிரச்சனைய பேசி சுடுகாட்டுக்கு ரோடு போட்டோ, அல்லது சுடுகாட பார்த்தோ கண்டுபிடிச்சு, அவரு கொண்டு போய் புதைச்சிட்டு போட்டும். நமக்கு என்ன வந்து அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? ஆத்தானாலையும் வரப்போறதில்ல, ஐயானாலையும் வரப்போறதில்ல. தாசில்தார் வச்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் என்று எழுதியிருந்தேன். அப்ப நெறைய இடங்கள்ல வந்து நீங்க வாழ்ற இடத்துலயும் பிரச்சனை, வழிபடுற இடத்துல பிரச்சனை, சாவற இடத்துல பிரச்சனை, புதைக்கிற இடத்துல பிரச்சனை. இது எல்லாமே எதுக்கு அடிப்படையா இருக்குன்னா, சாதி தான் அடிப்படையா இருக்கு.